முதல்ல நம்ம பார்க்குற இடம் வந்து தமிழக வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி அப்படின்றத எனக்கு சொல்லி முடிச்சப்ப நீ தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக சமணத்தை பொறுத்தவரை சமண சமயம் என்பது எவ்வளவு தொன்மையான ஒரு சமயம் என்பதை நீங்கள் அறிந்து வைத்திருப்பீர்கள். இந்தியாவில் தோன்றிய தொன்மையான சமயங்களில் இந்த சமணம் ஒன்று. இந்த சமயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு சமயம் என்பதை விட ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு நல்ல நெறி மார்க்கத்தை இந்த உலகத்துக்கு எடுத்து வைத்த ஒரு உன்னதமான ஒரு பிரிவு தான் அது. இது அதனுடைய பின்னாடி வந்து சமயமாக மாறிடுச்சு. ஏன்னா அந்த வகையில் சமணம் பல்வேறு கருத்துக்களை இந்தியா முழுக்க அது கலையாக இருந்தாலும் சரி, நூலாக இருந்தாலும் சரி, எழுத்து படிக்கிறாங்க, எல்லா வகையிலும் இந்த சமணம் குறிப்பாக தமிழக வரலாற்றில் ஒரு பெரிய நன்கொடை என்றதை சொல்லணும். நிறைய நூல்கள் வந்து அந்த சமண துறவிகள் தமிழுக்கு தொண்டாற்றியிருக்காங்க. அது மட்டும் கலை வரலாற்றிலும் ஒரு முக்கியமான பங்கை சமணம் வகித்தது என்றால் அது யாரும் மறுக்க முடியாது. ஒரு 2000 ஆண்டுக்கு முன்னாடி இந்த சமண சமயம் எவ்வளவு பரவலாக விரிவாக இருந்தது அப்படின்றத தெரியும் உங்களுக்கு. குறிப்பாக இந்த சமண சமயத்தை பொறுத்தவரை வட இந்தியாவிலிருந்து இங்கே வணிகர் மூலமாக பரவி இங்கே குறிப்பாக தமிழ்நாட்டில் முதல்ல மதுரை பகுதியில் பாண்டிய நாட்டிலேயும் படிப்படியாக அங்கே வீழ்ச்சி எடுத்த சமணம் இந்த செஞ்சி பகுதியில், ஏன்னா இயற்கையான மலைகள் இருப்பதாலே சமண மரபுக்கு ஒரு ஏற்ற இடம். எதையும் தமிழ் என்று எதையும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அவர்களுடைய மலையினுடைய புகையிலே நிர்வாண நிலையிலே இருப்பார்கள். ஒரு துணி கூட வச்சுக்க மாட்டாங்க. முற்றும் துறந்த முனிவர்கள், அவ்வளவுதான். ஆடை கூட வேணாம் என்று நினைப்பவர்கள். அவர்கள் தங்களுக்கு என்று எந்தையும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அந்த வகையில் அவர்கள் சமூகத்துக்கு ஆற்றிய பணிகள் ஏராளம். மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி, கல்வித்துறையிலும் சரி, அவர் அந்த துறவிகள் வெறுமனே வந்து துறவரத்தை மேற்கொள்ளவில்லை. இங்கே ஒரு குகையில் இருந்து அவர் மருத்துவ பணிகளை செஞ்சிருக்காங்க. நிறைய இடங்களில் அந்த மருந்து குழிகளை நம்ம பார்க்க முடியுது. அது இல்லாமல் கல்வி தானம் கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு கல்வி கொடுத்தாங்க. கல்வெட்டு ஆதாரங்கள் தான், ஒன்றும் கதைகள் கிடையாது, புராணம் கிடையாது, நிறைய செய்திகள் இருக்கு. அந்த வகையில் தமிழ்நாட்டில் நிறைய, அதுவும் செஞ்சி பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த திருநாதகுன்று, தொண்டூர், நெகனூர்பட்டி, இந்த அவலூர்பேட்டை, ஊழித்தாங்கல், கண்டாலம் வளர்த்தி, கள்ளப்புலியூர், அன்னமங்கலம், ஆட்சிப்பாக்கம், இப்படி நிறைய பகுதிகளில் சமண சமயம் பெரிய செழிச்சு இருக்கு. அது குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு திகர்ம சமண பிரிவினுடைய தலைமை மடமே இங்கே இதுக்கு பக்கத்தில் மேல்சித்தாமன் ஊரில் இருக்குது. அதையும் நம்ம பார்க்கணும். இந்த பக்கம் பார்த்தா 8000 மலை அதிகமான இந்த பகுதியில், விழுப்புரம் பகுதியில், குறிப்பாக நடுநாட்டு பகுதியில் அதிகமான சமண படுகை கொண்ட ஒரு பகுதி. 34 படுகை வந்து அங்கே பார்க்க முடியும். தமிழ்நாட்டில், வட தமிழ்நாட்டில் அதிகமான எண்ணிக்கையில் படுகைகள் உள்ள பகுதி. இந்த படுகை என்பது வெறுமனே படுகிற ஒரு பகுதியை நினைச்சக்கூடாது. அது அவர்கள் வந்து கடுமையான மலைகளையும் பாறைகளையும் தேர்வு செஞ்சுருக்காங்க. பின்னாடி தான் இந்த வணிகர்கள் மற்றும் அரசர்கள் மக்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த துறைகள் தமது வசதியாக படுகை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. முதல்ல அது காடுமுறை ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருந்திருக்காங்க. அது நிறைய கல்வெட்டில் பார்க்கணும். அப்புறம் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த பகுதி வருவோம் நம்ம. இங்கே பார்த்து ஊரணித்தாங்கல் மலை ஒன்று இருக்குது இங்கே பக்கத்தில். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 19 படுகை இருக்குது. இந்த செஞ்சியிலே ஊரணித்தாங்க வரவையில் பார்த்துருப்பீங்க. இப்படி இந்த சமணர்கள் அதிகமாக சமண துறவிகளும் சமண சமயம் செழித்து வளர்ந்த ஒரு பகுதி தான் இந்த செஞ்சியும் செஞ்சியை சுற்றியுள்ள பகுதியும். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இந்த பக்கம் திரிவானம் பகுதிகள், இந்த பக்கம் வந்தவாசி பகுதி, திருவண்ணாமலை, ஆரணி ஆற்காடு, காஞ்சிபுரம் வரை முழுவதும் இந்த இன்றும் சமணர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த சமணம் வந்து இந்த நார்த் இந்தியா, அது வட இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கெல்லாம் தமிழ் பேசிய தமிழர்கள், தமிழ் பேசிய தமிழர்கள் அவங்களாம் அந்த சமயத்து மேலே ஈடுபட்டு அவர்கள் ஈடுபட்டாங்க, அவ்வளோதான். ஏன்னா எல்லாமே அந்த ஜெயின் சொன்னாலே அது நினைக்கிறாங்க வட இந்தியாவில் வந்தவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, தமிழர்கள், தமிழ் பேசிய மக்கள், இவர்கள் அந்த சமயத்தின்பால் ஈடுபட்ட அந்த கட்டுப்பாட்டு மேலே அவங்க ஈடுபாடு வந்தாலும் அப்பயே மாறியிருக்காங்க. அந்த வகையில் தமிழகத்தை பொறுத்தவரை 2000 ஆண்டுக்கு முன்னே இந்த சமண சமயம் செழித்திருந்து என்பதற்கான பல்வேறு தடயங்கள் இருக்கிறது. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா தொண்டூர் பார்க்க போறீங்க. அங்கேயே கூட கல்வெட்டு இருக்கு. அங்கே இலகாயமன் ஏக அகழ்வோடு அறமோசி செய்து அதிட்டான் என்று தமிழ் எழுத்தில் எழுதப்பட்ட கல்வெட்டு அங்கே நம்ம பார்க்க முடியும். அந்த வரிசையில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மலையை பற்றி நம்ம பேசும். நேரம் வந்து கூடிய வெயில் இருக்கு, குறைச்சிடறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மலையில் 57 சரணோற்ற சந்திரநந்தி ஆசிரியர் நிசீதிகை அப்படின்னு எங்கள் கல்வெட்டு இருக்கு. இது கல்வெட்டில் என்ன அப்படின்னா, தமிழ் எழுத்துடைய வளர்ச்சிக்கும் தமிழ் மொழிக்கும் ஒரு முக்கியமான கல்வெட்டு இந்த கல்வெட்டு. ஏன்னா அப்போதான் நம்மளுக்கு ஐ என்ற எழுத்து இங்கே தான் கிடைக்குது. இதுவரையும் தமிழ்நாட்டில் நிறைய கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு. ஆனால் அது பழமை கல்வெட்டில், அந்த கல்வெட்டில் எங்கேயும் ஐ என்ற எழுத்தை நம்ம பார்க்க முடியல. முதலாக பழமையான தொன்மையான இந்த ஐ என்ற எழுத்தினுடைய வரி வடிவத்தை இங்கே தான் பார்க்க முடியும். அப்போ தமிழுடைய வரலாற்றுக்கும் தமிழ் மொழியினுடைய வரலாற்றுக்கும் தமிழகத்தினுடைய வரலாற்றுக்கும் முக்கியமான ஒரு பங்களிப்பாக இருப்பது இந்த திருநாதகுன்று. இந்த செஞ்சியில் ஒரு பகுதி தான் இந்த திருநாதகுன்று. இந்த ஊர் பார்த்தீங்கன்னா சிறுகடம்பூர்
அப்படின்னு மலைன்னு சொல்லுவாங்க. இந்த மலைக்கே திருநாளைக்குன்றின் பேர் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதை பார்க்குறோம். முதல்ல அந்த நீங்கள் நினைங்களா அந்த குகையில் பார்த்தீங்கன்னா இந்த சமண துறவிகள் தங்கிய படுக்கைகளை நம்ம கீழே மண் வந்து மூடி இருக்கு இப்போ பார்க்க முடியாது. ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா எப்பயும் அடையாளம் இருக்கும். ஒரு சமண துறவிகள் தங்கிய படுக்கை அப்படின்னா மேலே வந்து கரடு வந்து வெட்டியிருப்பாங்க, அது அங்கே பார்க்க முடியும் நீங்கள். அப்போ குகையில் சமண துறவிகள் 2000 ஆண்டுக்கு முன்பே அங்கே தங்கியிருக்காங்க. அதன் பின்னாளில் தான் அதில் தங்கியிருந்த பின்னாடி ஒரு 4-5ஆம் நூற்றாண்டில் இங்கே சர்வநந்தி அப்படின்ற ஒரு சமண துறவி இருந்திருக்காரு. அந்த துறவி மட்டுமல்ல, ஒரு பெரிய ஆசிரியர். அவரிடத்தில் பல மாணவர்கள் படித்திருக்கிறார்கள் என்பது எப்படி சொல்றோம்னா அந்த ஆசிரியர் பேரல் வருது. சொன்ன இல்லையா 57 சனம்னோற்ற சந்திரநந்தி ஆசிரியரு நிசீதிகை. சமணத்தை பொறுத்தவரை இந்த ஆசிரியர், மாணாக்கர், பள்ளி என்ற சொல்லையெல்லாம் இதுல இருந்து தான் நம்ம அதிகமா பார்க்க முடியுது. என்னதான் நம்ம நிறைய வாதங்கள் பேசினாலும் நம்மளுக்கு வெளிப்படையான மாணாக்கர், மாணாக்கியர் என்ற வாசகத்தையும் ஆசிரியர் என்ற வார்த்தையும் இங்கே பார்க்க முடியும். ஆசிரியர் என்பதை ஆசிரியர் என்று வருவதை பார்க்கிறோம். இப்போ 57 சடன் நோற்ற சந்திரநந்தி ஆசிரியரு நிசீதிகை. இப்போ நிசீதினா அந்த இடம். அப்போ 57 நாள் அந்த சல்லேகனை அந்த உண்ணாநோன்பு இருந்து அது வடக்கிரத்தில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது இருந்து அந்த சந்திரநந்தி என்ற ஆசிரியர் அவர் உயிரிழந்த இடம் அப்படின்றத அந்த கல்வெட்டில் சொல்கிறாங்க. என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதோட எழுத்து அமைதி பார்த்தீங்கன்னா 4ஆம் நூற்றாண்டு என்று சொல்லப்படுகிறது. அப்போ 4ஆம் நூற்றாண்டு அளவில் தான் நம்மளுக்கு முதல்ல அந்த ஐ என்பது திரிசூலம் போல இருப்பதை பார்க்குறோம். அந்த எழுத்து வடிவம் இருக்கும். இன்னும் ஒன்று முக்கியமான என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் பிராமி அது தமிழி எழுத்துலேருந்து வட்டெழுத்தாக மாறுகிற அந்த காலகட்டத்தை சேர்ந்து தான் ரொம்ப அதிக சிறப்பு. ஏன்னா மாறுது பார்த்தீங்களா, முதல்ல வந்து பார்த்துருப்பீங்க தமிழ் பிராமி, அப்புறம் வட்டெழுத்தாக மாறுது, அப்புறம் தமிழ் எழுத்தாக மாறுது. இப்போ உள்ள தமிழை தொடர்ந்து மாறி வந்து இனிமேல் மாறாது. ஏன்னா அதுக்கு வந்து காப்பிரைட் ஆகிடுது, எல்லாமே எழுத்து வடிவில் வந்துருச்சு, இனிமேல் மாறுது வாய்ப்பு இல்லை. அப்போ வந்து மாற்றிருக்காங்க. போகப்போ எழுத அவருடைய எழுத்து இப்போ ஸ்டாண்டர்ட் ஆகிடுது இல்லையா. அதனால் இந்த எழுத்து இப்படி சொன்னது தமிழுடைய எழுத்து வளர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான கல்வெட்டு. அது வட்டி எழுத்து கல்வெட்டு. அது தமிழி இதுலேருந்து வட்டி எழுத்தாக மாறுகிற ஒரு காலகட்டத்தை சேர்ந்த ஒரு கல்வெட்டு. இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த சந்திரநந்தி ஆசிரியர் அவர்கிட்ட மாணவர் எத்தனை பேர் இருந்தாங்க நமக்கு தெரியாது. ஆனால் அப்படியான ஒரு செய்தி தான் சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், ஒரு சந்திரநந்தி ஒரு சமண துறவி, அவர் பெரிய ஒரு ஆசிரியர் இருந்திருக்காரு, கல்வியை கற்றுக் கொடுத்துருக்காரு. ஏன்னா இவரெல்லாம் ஆசிரியர் சொல்கிறாங்க இல்லையா, ஆசிரியர்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய பள்ளிகள் வந்து குகை பள்ளியாக தான் இருந்திருக்கு அந்த காலத்தில். 2000 ஆண்டுக்கு முன்னாடி 1000 ஆண்டுக்கு முன்னாடிலாம் குகையில் அந்த சமண துறவிகளுமே இல்லாமல் தாங்கள் கற்றதை அந்த சாஸ்திரங்களை, அந்த அறிவுரைகளை, அறவுரைகளை அவங்களுக்கு எடுத்து வச்சிருக்காங்க. அதுதான் படிச்சிருக்காங்க. அப்படி தான் வந்து நீங்கள் நிறைய உங்களுக்கு தெரியும் சமணருடைய இலக்கியம் நிறைய ஏராளமாக இருப்பதை வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க முடியும். அந்த வகையில் வந்து எடுத்து இப்போ கல்வெட்டை நம்ம பார்ப்போம். இது புள்ளி இம் ப தே இத்து தே ழ ந 57 ச ந இன் நோ இட் ட்ர 57 சனன் நோற்ற சா பாருங்க சா இன் தீர நந்தி இது ஆ சி ரி க ரு நீ சி தி கை. அது 57 சனன் நோற்ற சந்திர நந்தி ஆ ஸ்ரீகரூர் நிசீதிகை என்று இந்த கல்வெட்டு தெரிகிறது. இந்த வடக்கிரத்தலை பற்றி பல தமிழ் இலக்கியங்கள் விரிவாகவும் தெளிவாகவும் பேசுகிறது. இது சல்லேகனை பின்னாடி வந்து நிசீதிகை பலவாறு சொல்லப்படுது. அடுத்தெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா அப்படி போகலாமா? அடுத்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கல்வெட்டு இது 30 நாள் சனநோற்ற இளைய படார நிசீதிகை அப்படின்னு கல்வெட்டில் வருது. 30 உங்களுக்கு தெரியல, 30 நாள் இங்கே சனநோற்ற இங்கே இளைய படார நிசீதிகை. இப்போ நிசீதிகை என்றாலே உங்களுக்கு அந்த துறவிகள் இருந்து உண்ணாநிலையிலிருந்து முக்தி அடைந்த இடம் அப்படின்னு அர்த்தம்.